ஹாய் கைஸ், போன வீடியோவில் நிறையவே பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்திருக்கும். அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சாரி கேட்டுக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த அனிமே பற்றின ஒப்பீனியன்ஸை மட்டும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிருங்க. ஓகே, நம்ம கதைக்குள்ள போயிடலாமா? எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே கீபி அடுத்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு டேபிள் உட்காந்து பேசிட்டு இருப்பானுங்களா. அப்போ கீபி அவனோட ஃப்ரெண்டோட ஷர்ட்ல நிறைய முடி இருக்கிறத பார்க்குறான். இது என்னன்னு சொல்லி அவன்கிட்ட கேட்கும்போது பையவள ஒரு மாதிரி சின்னுங்கிறான். நேற்று அந்த ஒயிட் ஆஃப் ராபிட் கூட நான் அப்படி இப்படி இருந்தனா அப்படின்னு சொல்லுவானா. கேட்டு ரெண்டு பேருக்கும் தூக்கி வரி போட்டுரும். அப்போ அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இது தெரிஞ்ச என்னடா பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எவ்வளோ அதெல்லாம் கேட்கவே மாட்டான். ஒரு மாதிரி வளைஞ்சிக்கிட்டே இருப்பான். அப்போ கிட்ட ஒரு ஆடு மாதிரி இருக்கும்ல, அது என்ன சொல்லுதுன்னா, அந்த பொண்ணு கார்டன் கிளப்ல ஒர்க் பண்ணக்கூடிய பொண்ணு தானே அப்படின்னு சொல்லும்போது, ஆமா அது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்க மாதிரி எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லுவான். எல்லாம் முடிஞ்ச பிறகு இப்படி தானே பண்ணிருப்பா அப்படி இப்படின்னு சொல்லும்போது மூஞ்சி ஒரு மாதிரி கோணும். அவரோட வலையில இதே மாதிரி எத்தனை பசங்கடா மாட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவானா. மாதிரி இவனுங்க பேசுறதெல்லாம் கீபி கேட்டுட்டு நம்மளை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே வருவான். அதனால அவன் மனசுல ஒரு ஆறுதல், அது எப்படி ஒரு கார்னிவருக்கு ஹெபி ஒரு கேடையில அந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுக்கிட்டே வரும்போது யாரும் அவனோட ஷர்ட் எல்லாம் ஒவ்வொரு பட்டன் ஆன் பட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு எப்படி தோணுதுன்னா, இந்த மாதிரி தான் சின்ன அனிமல் எல்லாம் மத்தவங்களும் வரவேற்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. ஒரு ஸ்டெப்புக்கு மேல போக பையவுல என்னமா பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்ப எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, இதுக்காக தானே நீ வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்க நம்மளுக்கு ஒண்ணுமே புரியல. என்னமா சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்பதான் அவ யோசிக்கிறா. ஒருவேளை நம்ம தான் தப்பா நினைச்சோமா அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிக்க நம்மளால அப்படியே சுத்தி போய் ஒரு துணி எடுத்து அவளை கவர் பண்ணிட்டு இகிலி பிடிச்சிட போது இந்த மாதிரி ட்ரெஸ்ல அலையாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துட்டு போவான். ஓடி போயிட்டான். அப்ப கண்டிப்பா அவன் அந்த நோக்கத்துல வரல, நம்ம தான் தப்பா யோசிச்சிருக்கோம். ஆனா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருக்க. நம்மளால அங்க திருச்சி ஓடி வந்து நிற்பாங்க. என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நிற்கும்போது அந்த இடத்துக்கு கீபியும் வந்துருவான். ஒண்ணுமே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க நம்ம ஹீரோ ஒன்னும் ஆகல அப்படின்னு சொல்லும்போது அதுக்கடுத்து அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோ செவுத்துல சாத்தி வச்சுட்டு கீபி ஒன்று சொல்றான். அந்த ரேபிட் கிட்ட ரொம்பவுமே ஜாக்கிரதையாரு. அவன் இங்க இருக்கக்கூடிய பசங்கள்ல நிறைய பேர் கூட படுத்ததா ரூமர்ஸ் இருக்கு. மட்டும் இல்லாம அவன் நிறைய பேர் கூட படுத்திருக்கா அப்படின்னு அந்த ஒரு வேர்டு வச்சு சொல்லும்போது சொல்றதுலாம் நம்ம ஹீரோ கேட்டுட்டு தான் இருப்பா. அப்பதான் நீ கான்சர்ட்டுக்கு தேவையான ஃபிளவர்ஸ் வாங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல வாங்கல, இனிமே தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு முன்னாடி நீங்க வேணா அவளை என்ன வேணா சொல்லலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவர் நல்ல பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு போவான். ஈவினிங் கூட வெளியே உட்காந்து அதை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருப்பான். அந்த பொண்ணு எல்லாரும் இப்படிதான் கூடுவாங்க போல, நான் ஒருத்தரோட கேரக்டர் அவங்க இப்படிதான் அப்படிங்கறது ஒரு வேர்ட்ல மட்டும் டிஸ்கிரைப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். ஸோ அடுத்த நாள் காலையில லூயிஸ்க்கு அவங்களோட ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஆடிட்டோரியத்தில் வச்சு அவார்ட் கொடுப்பாங்க. ஏன்னா இவங்களோட டிராமா கிளப் அவுட் ஸ்டாண்டிங்கா வெளியே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுக்காக இவங்க அவார்ட் கொடுக்க அந்த ஸ்கூலோட பிரின்சிபலுமே இந்த வருஷத்துலயும் டிராமா கிளப்போட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு நாங்க பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க. ஸோ அந்த சின்ன ஈவெண்ட் முடிஞ்ச பிறகு காயா நம்ம ஹீரோ வந்து பேசிட்டு இருப்பாங்க. கோ எக்ஸிஸ்டன்ஸை பத்தி பேசிட்டு இங்க இந்த டிராமா கிளப்ல இருந்து தூக்கிட்டாண்டா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பானா. அப்படியே அந்த பேச்சு மாறி மாறி வந்து இந்த டிராமா கிளப்ல இருக்கவங்க எல்லாருக்குமே அவங்களுக்குன்னு ஒரு சீக்ரெட் இருக்கு அப்படின்னு பேச்சு வந்து முடியும். நம்ம ஹீரோ லூயிஸ் கூட அவனுக்கு சொல்ல முடியாத சீக்ரெட் ஏதாட்டும் இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிப்பான். நம்ம ஹீரோ கிட்ட உனக்குன்னு ஏதாட்டும் சீக்ரெட் இருக்காடா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம அதை பதிலே சொல்ல மாட்டாப்ல. ஸோ அப்போ வந்து அந்த ஸ்கூல்ல நடக்கக்கூடிய ஈவெண்ட் எல்லாம் ஸ்கூப்பா எடுத்து நியூஸ் பேப்பர்ல போடுறதுக்குன்னு ஒரு கிளப் இருக்கும். கிளப்போட மேனேஜர் அவர் கீழே ஒர்க் பண்ணக்கூடியவங்களாம் பிடிச்சி வச்சு திட்டிட்டு இருப்பாரு. உன்னோட மூஞ்சி தெரியற மாதிரி எடுக்க வேண்டியதுனடா, ஏன்டா அவ்வளோ தூரத்துல இருந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருப்பாரா. லூயிஸ் இந்த ஸ்கூலோட ஃபேமஸான ஃபிகர். அப்படி இருக்கும்போது அவனோட ஃபேஸ் மூஞ்சில நல்லா தெரியற மாதிரி போட்டானா நியூஸ் பேப்பர் நல்லா சேல்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது என்னோட தலைவியாட்ட நல்ல போட்டோட வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி அனுப்பி விட்டுருவாரு. இப்போ என்னன்னா நாளைக்கு தான் ஃப்ரெஷர்ஸ் இந்த ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்ண போறாங்களா, அதனால இவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த கான்செர்ட் வந்து நாளைக்கு நடக்க போகுது. இதுல லூயிஸ் ஏதாவது தப்பு பண்ணிட்டாப்லன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கூப்பா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கேன். லூயிஸுமே நாளைக்கு மட்டும் நான் சொதப்பிடக்கூடாது, எனக்கு தெரியும் நான் வீக், நான் இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். அப்ப நம்ம ஹீரோவா அந்த கதை திறந்துட்டு உள்ள வரும்போது லூயிஸ் அங்கே எதுவுமே நடக்காத மாதிரி அங்க இருக்கக்கூடிய சேர்ல உட்காந்துப்பான். உள்ள வரும்போது டோரை நாக் பண்ணிட்டு வர தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல நான் டோரை நாக் பண்ணேன் தான், நீங்க தான் எந்த ஒரு ரிப்ளையும் பண்ணல, அதான் திறந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, சரி எதுக்காக வந்து அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவனுக்கு லாஸ்ட் சீன்லாம் வரப்போ இவரை லைட்டை வச்சு ட்ராக் பண்றதுக்கு இவனுக்கு கஷ்டமா இருக்கான். ஸோ இப்போ லைட்டா ஒரு ரிஹர்சல் மட்டும் பார்த்துட்டா எனக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க, இதெல்லாம் சொல்லும்போது லூயிஸ் நம்ம ஹீரோவோட கையவே தான் பார்த்துட்டு இருப்பான். பத்தி நம்ம ஹீரோ கிட்ட கேட்டுதான் இதை நேற்று காலையில தான் கட் பண்ண அதுக்குள்ள வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லுவானா. உடனே நம்ம ஹீரோ கிட்ட நடந்து வந்துகிட்டே, அப்போ உன்னால உன்னோட அக்ரெசிவ் நேச்சரை கட்டுப்படுத்த முடியல அப்படிதானே, உன்னோட ஸ்ட்ரென்த்துக்கு நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, இப்போ உன்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த் என்கிட்ட காமி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது லா படி ஹெர்பியோர் கிட்ட ஒரு கார்னிவர் அவங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை காமிக்க கூடாது அப்படின்னு சொல்ல, என்ன ஹெர்பியோர் கூப்பிடுறத முதல்ல நிறுத்தி, உன்னை மாதிரி ஆட்களை தான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, இப்படி பண்றதை நிறுத்திட்டு உன்னோட ட்ரூ நேச்சரை காமி அப்படின்னு நம்ம ஹீரோட வாயில அவரோட கையை வைப்பாப்ல. இப்ப லைட்டா நம்ம ஹீரோட பல்ல அவரோட கையில பட இவருக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஹீரோ அவரோட கையை தட்டி விட்டுட்டு, நான் இப்படிதான் இருந்து ஆகணும், ஒரு வூல்ஃப் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அதுக்கு வந்து எந்த ஒரு நல்லதுமே இருக்க போறது இல்லை, ஆனா நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு வேற ஒரு நல்ல மீனிங் இருக்குது, அதை எல்லாருமே நாளைக்கு பாப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்தோடு போறதுக்கு முன்னாடி சாரி நான் இன்னைக்கு நிறையவே பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். அப்படி அவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் ஸ்கூல்ல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, இன்னைக்கு பயாலஜி டே, யாரும் அந்த கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் வர, என்ன கிளாஸ் அப்படிங்கிறத நம்ம காமிக்கிறாங்க. ஒவ்வொரு மிருகத்துக்குமே அவங்களுக்கும் பிடிச்ச ஒரு என்வரான்மெண்ட் இருக்கும்ல, அந்த மாதிரியான என்வரான்மெண்ட் தனித்தனியா கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அங்க யாருக்கு எது செட் ஆகுமோ அங்க போய் அவங்க உட்காரும்போது நம்ம பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு முழு நிலவு வச்சு ஒரு ரூம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அங்க உட்காந்து நம்ம ஹீரோ லூயிஸை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அவரோட கேரக்டர்லுமே கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோ கிட்ட உட்காந்து இந்த உல்ஃப் ஒன்று உண்மையாவே நிலாலெல்லாம் ரேபிட் வாழுதா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு கிட்ட இருந்த ஒருத்தர் நிலால ஆக்சிஜன் கிடையாது, அப்படி இருக்கும்போது ரேபிட்லாம் உயிர் வாழ முடியாது அப்படின்னு சயின்டிபிக்கா ஆன்சர் சொல்லுவாரா. நம்ம ஹீரோ அந்த நிலவை பார்க்கும்போது அவருக்கு அந்த ஹருவோட ஃபேஸ் தான் ஞாபகம் வரும். அதுதான் என்னோட வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஆணா ட்ரீட் பண்ணப்பட்டது அப்படின்னு
சொல்லி யோசிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா அவனை ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எப்பவுமே அவனோட எமோஷன்ஸை கட்டுப்படுத்தி வச்சுட்டு இது நான் இல்லை அப்படின்னு அவனே வெறுத்துட்டு இருக்கும்போது இல்ல நான் வந்து ஒரு மேல் வுல்ஃப் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அவன் ரெகனைஸ் பண்ற மாதிரி தெரியுது. அப்பதான் அவனோட டெய்ல் வந்து அசைஞ்சுக்கிட்டே இருக்குமா. எப்பவுமே அவனோட எமோஷன்ஸை கட்டுப்படுத்துறது அவனோட பழக்கம். ஆனா அந்த தடவை அவனோட எமோஷன்ஸ் அவன் ஏத்துக்கிறான். நான் வந்து இப்ப ஹாப்பியா இருக்கேன், எனக்கு அவ்வளவு பார்க்கணும் தோணுது அப்படின்னு சொல்லி யோசிக்க அடுத்த நாள் கான்செர்ட் வந்து பயங்கரமா ரெடி ஆயிட்டு இருக்கும். இங்க லூயிஸ் அவனோட கால் வழியில இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் மிஸ்டேக் அப்படிங்கிறது இன்னைக்கு மட்டும் நடக்கவே கூடாது. என்னால இப்ப யார் மேல நம்பிக்கை வைக்க முடியும்னா அது என் மேல மட்டுமா தான் இருக்க முடியும். எல்லாம் அவனுக்குள்ளேயே பேசி அவனை தெம்பி ஏத்திட்டு இருக்கேன். அப்ப லூயிஸ் அங்க வரும்போது அங்க இருக்கக்கூடிய எல்லார்கிட்டயுமே ஃப்ரெஷர்ஸ் இந்த கேட்டனுக்கு பின்னாடி இருந்து நம்மளோட ஈவெண்ட்டை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரும் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, நம்ம ரிகர்சன் எல்லாம் பண்ணிருக்கோம், எந்த ஒரு கவலையும் வேணாம், நம்ம பெஸ்டா பண்ண போறோம், எந்த ஒரு தப்புமே நடக்காது அப்படின்னு பேசிக்கிட்டே வரும்போது ஹீரோ அங்க இருந்து பாக்குறான். இப்ப லூயிஸ் சொன்னது எல்லாமே அவனுக்கு அவனே சொல்லிக்கிட்ட மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி யோசிக்க கான்செப்டுமே ஸ்டார்ட் ஆகுது. லூயிஸ்க்கு அவனால முடியல. அவனுக்கு கால் வலிச்சிருந்தாலுமே வெளியே காமிக்காம அங்க நடிக்க ஆரம்பிக்கிறான். நியூஸ் மீடியா சேர்ந்தவங்க எல்லாம் ஏதாவது தப்பு நடக்குமா அப்படின்னு கழுகு மாதிரி பாத்துட்டு இருக்க. கான்செர்ட்டோட எண்டுக்கு வந்தாச்சு. அங்க இருந்து எல்லாருமே அப்ளாஸ் பண்றாங்க. அது இவருக்குமே கேக்குது. அதே சமயம் இதுல கேட்டன் மூடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கேட்டன் மட்டும் மூடின உடனே அவ்வளவுதான், அவர் அந்த இடத்துல அப்படியே படுத்துட்டு அடுத்த சீனே அவர் ஹாஸ்பிட்டல்ல இருப்பாரு. எல்லாருமே அவர் சுத்தி இருந்து பாத்துட்டு இருக்க. ஓனர் காப்பில எல்லாரையும் பிடிச்சு திட்டு இருக்காரு. என்னவா போட்டோ எடுத்து வச்சிருக்கீங்க, அவனோட ஃபேஸே காணும் அப்படின்னு சொல்லி கேட்டா அவன் முகம்படி போட்டு அவனோட மூஞ்ச மறைச்சிருந்தா சார் அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருந்தாலும் போட்டோ எடுக்கணும்டா, அவன் தாண்டா உண்மையான கேமராமேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு பாரா. அதே சமயத்துல இங்க எல்லாரும் எப்ப லூயிஸ் கண் முழிப்பாரு அப்படின்னு சோகமா வெயிட் பண்ணி பாத்துட்டு இருப்பாங்க. அவனும் பொறுமையா முழிக்க லூயிஸ் இப்ப பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கும்போது அவனுக்கு இப்ப இருக்கக்கூடிய கவலையெல்லாம் இதான், யாராவது நோட்டீஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்க நீ ஒன்னும் கவலைப்படாத, கேட்டன் முன்ன பிறகுதான் நீ மயக்கம் போட்டு விழுந்த அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே ஏதோ ஒன்று சொல்றதுக்கு தயங்கிட்டு இருக்காங்க. நம்ம பில் முன்னாடி வந்து நர்ஸோட ரிப்போர்ட் படி உன்னோட கால் ப்ரோக் ஆயிருக்குன்னு சொன்னாங்க, உங்களால நாளைக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்ட்ட எதுவும் சொல்ல வேண்டாம் சொன்னல அப்படின்னு சாணி கேட்க இப்ப நம்ம சொல்லணும்னா அது கூட கொஞ்சம் தான் பிரச்சனையை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே லூயிஸ் நீங்க கவலைப்படாதீங்க, இன்னைக்கான பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்தது அப்படின்னு அவருக்கு ஆறுதலா பேச கிளியராவே தெரியுது அவங்க பரிதாபப்பட்டு தான் இப்படி பேசுறானுங்க அப்படின்னு. இருந்தாலும் அவரோட மனசுக்குள்ளேயே இதை யோசிச்சுட்டு அப்பன்னு பில்ல பார்த்து எனக்கு பதிலா நீ அட்லர் ரோல பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் இதுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். இந்த சீனே பயங்கரமா ரிசர்வ் பண்ணி பாக்குறாங்க. பில்லுக்கு வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதனால ஆக்டிங் வந்து ஈஸியா பண்ணிட. இருந்தாலும் சோனா பில் கிட்ட வந்து நாளைக்கு காலையில வரைக்கும் நம்ம பயங்கரமா ட்ரைனிங் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லும்போது நான் பார்த்து கவலைப்படுறத விடுங்க, அவன் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அங்க காமிக்கிறான். அவனுக்காக ஆக்டிங்ல நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதனால இந்த ரோலை ஈஸியா பண்ணிடுவான். ஆனா நம்ம ஹீரோக்கு பில்லோட ரோல் எடுத்து கொடுத்துட்டாங்க. இந்த காஸ்டியூமே எப்படி போடணும்னு தெரியாம திரு முடிச்சுட்டு போனா நம்ம ஹீரோ கிட்ட வந்து இந்த மாதிரி ரோல் எல்லாருக்கும் கிடைக்காது, நீ லக்கி பா அப்படின்னு சொல்லிட்டு போவானா. உடனே பில் நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஏதாட்டும் சின்ன மிஸ்டேக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பயப்படாத, அப்படி பண்ணாலும் பிரச்சனை இல்லை, இது வந்து ஒரு மைனர் ரோல் தான் அப்படின்னு சொல்ல அப்படின்னா இந்த ரோலை தூக்கி நம்ம குப்பை தொட்டியில கடைசிட்டா ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க இப்பதான் நம்ம ஹீரோ எப்படி இந்த ரோலுக்கு வந்து மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. பில் வந்து அட்லர் ரோல் பண்றதுக்காக வந்துட்டானா. அந்த ரோலுக்கு வந்து வேகன்சி இருக்குது, ஆனா அந்த ஹைட்டுக்கு ஏற்ற ஆள் வேணுமேப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவ்வளவுதான் எனக்கு எதுக்கு அடி போடுறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ போர்டுக்கு பின்னாடி மறைய போவானா. கரெக்டா நம்ம ஹீரோ பிடிச்சு கோத்து விட்டானுங்க. அப்படிதான் நம்ம ஹீரோ வந்து மாட்டிருக்காரு. நேரம் கழிச்சு ரெண்டு பேரும் கையில 2 உட்டன் சோட நிக்கிறானுங்க. என்னன்னு பார்த்தா ஃபைட் சீன்லாம் வரலாம், அதுக்கான ரிஹர்சல் போல. ரிஹர்சல்லே பில் வந்து அவ்வளவு அக்ரெசிவா சண்டை போடுவான். இவர்கிட்ட தானே ஃபுல் ஸ்ட்ரென்த் காமிக்க கூடாது, ஆனா ஒரு கான்வெர்ட்டை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யாரும் சொல்லி காமிக்கிறேன், நாளைக்கு இருக்கக்கூடிய த்ரில்லிங்க மட்டும் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கிட்ட நாளைக்கு வெறித்தனம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போவான். மாலு கிளப் விட்டு வெளியே வரும்போது இதை தான் யோசிச்சுட்டு இருப்பான். 2 பேரும் ஒரே மாதிரியான கார்னிவர் நான் சொன்னேன், நீ என்னை மாதிரி கிடையாதுடா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த சைடு எல்ஸ் கூட மாதிரி சவுண்ட் கேக்குது. நம்ம ஹீரோ கூட ஜாயின் பண்ணிக்க நாளைக்கு நடக்கக்கூடிய கான்செப்டை பத்தி தான் பேசிட்டு போவாங்க. ஹீரோ நான் வந்து பில் மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது இல்ல நீ அப்படிலாம் கிடையாது, வெளியே காமிச்சிக்க மாட்டானே தவிர ரொம்பவுமே நெர்வஸா தான் இருக்கிறான் அப்படிங்கறத என்னால சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவா அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பானா. அப்பதான் நீ நாளைக்கு அவனுக்கு உன்னோட ஃபுல் சப்போர்ட்டை கூடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல வந்து அவனுக்கு தேவை அப்படின்னு சொல்லும்போது ஆமால அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா சிரிப்பான். நீ சிரிக்கலாம் செய்வியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்க நானும் உங்களே மாதிரி தான் சிரிக்கலாம் செய்வேன் அப்பப்போ அப்படின்னு சொல்லுவானா. ஏன் அவங்க 2 பேரும் ரூமுக்கு நடந்து போக அடுத்த நாள் காலையில பில் வந்து கான்சர்ட் நடக்கக்கூடிய இடத்துக்கு நடந்து போயிட்டு இருப்பானா. இருக்கக்கூடிய எல்லாருமே லூயிஸை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காது. அவனே புகழ்ந்து பேசிட்டு இருக்கா பில் கேட்டுக்கிட்டே தான் போவான். மாதிரி உள்ள சோகமா உட்காந்துட்டு பார்ப்பான். அந்த இடத்துக்கு லூயிஸா வரப்பல இப்ப நான் எப்படி இருக்கேன் பார்க்க வந்திருக்கியா இல்ல என்ன சீரப் பண்ண வந்திருக்கியா இல்ல என்ன லாஸ்ட் மினிட்ல கேவலப்படுத்தணும் வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பில் கேட்கும்போது பில் வந்து என்னமே கான்பிடண்டா தான் இருக்கிறான். அவனோட அட்லரோட நான் ஒன்னும் கேவலப்படுத்த மாட்டேன், நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கும் ஸ்டேஜ் வந்து ஃபுல்லா இருக்கு. அட்லரோட ரோல் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய thousands ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட அவன் கூட கொண்டு போறது தான் அவனுக்கான கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு லூயிஸ் அந்த இடத்த விட்டு போயிருவாரு. இந்த கேஸை நீ பிரேக் பண்ணிட்டேன்னா உன் கால் உள்ள வழியை விட அது உனக்கு ஒரு மேலான வழியை தரும் அப்படின்னு சொல்லிட்டு போக உனக்கு கவலைப்படாத, எதுவும் சொதப்பாது அப்படின்ற மாதிரி அவரோட தோல்ல கை வச்சு நான் உன வெளியே கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கூட்டு போக நீ வந்து மத்தவங்களை நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற, இதை வந்து நீ அந்த ஊல்ஸ் கிட்டே யூஸ் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல உங்களுக்கு அந்த ஊல்ஸ் மேல ஏதாவது சின்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்பதான் சொல்றாரு அவன் எப்பவுமே அவன் வீக்கா இருக்கிற மாதிரி
நடிச்சுக்கிட்டு வீக்கா இருக்கக்கூடியவங்க சைடு கிட்டே நின்றுட்டு இருக்கான், அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது, அவனை மாதிரி என்னோட லைஃபை வேஸ்ட் பண்ண எப்பவுமே விரும்ப மாட்டேன், நான் வந்து ஒரு டைகரா பிறந்ததுக்கு நான் இப்போ கூட பெருமை தான் படுறேன் அப்படின்னு சொல்லுவானா. இவங்க பேசிக்கிட்டே நடந்து போகும்போது பில் நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக கொஞ்ச நேரம் கழிச்சு ஆர்ட் ரூமுக்கு வரான். பில் வந்ததை நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது, என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட போய் மோந்து பார்க்கும்போது, எனவே எனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னு அந்த இடத்தோடு படப்படன்னு போக ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவை அவனை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்க ஒரு பாத்ரூம்ல போய் நின்றுட்டு இங்க வரைக்கும் என்ன ஃபாலோ பண்ணி வந்துட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து கேட்கும்போது, அவனோட காஸ்டியூம்ல ஏதோ ஒழிச்சு வச்சிருக்கல, அதை வெளியிட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, அதை கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடுவையில சின்னதா பிளட் மாதிரி இருக்கு, அதை எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட காமிக்கிறான். இது வந்து ஒரு பெரியவர் தந்தாரு, நீ ஒன்னும் கவலைப்படாத, இது இங்க உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடையாது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு அது கிளியராகவே புரியுது, அது ஹரோட பிளட் தான். உடனே அவன் கிட்ட சண்டைக்கு போக, எனக்கு இந்த பிளட் இன்னைக்கு தேவைப்படுது, உன்னை மாதிரி டார்க்னஸ்ல என்னால வாழ முடியாது, வெளிச்சத்துல வாழணும் அப்படிங்கறத என்னோட ஆசை, என் குறுக்க வராதரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துட்டு போக, போறதுக்கு முன்னாடி இதையும் சொல்லிட்டு போயிருப்பான், உன்னை மாதிரி என்னாலலாம் ரெஸ்பான்சிபிலிட்டியை தள்ளி விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போக, இந்த மாதிரி தான் லூயிஸும் சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இவனே யோசிக்கிறான், ஹருக்கு அடிப்படைக்கு காரணம் இவன் தான், பட் அதுக்கான பொறுப்பை ஏற்றிருக்கவே மாட்டான், அதை விட்டு நகண்டே தான் போயிட்டு இருந்திருப்பான். இப்ப அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இனிமே எனக்கு என்ன தோணுதோ அதை தாண்டா நான் இனிமே பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிக்க, இதே சமயத்துல கான்செப்ட்டுமே ஸ்டார்ட் ஆகுது. உள்ள போன பில்லால தெளிவா நடிக்க முடியல, ரொம்பவுமே திணறான், வாயில இருந்து டைலாக் வெளியே வர மாட்டேங்குது. அங்க இருந்து ஆடியன்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க, இது கண்டிப்பா ரூயிஷா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவரோட மண்டையில கொம்பு இருக்கும் இங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசும்போது இவனு கேக்குது. அதனால ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே டைலாக் சொல்லும்போது லூயிஸ் சொன்னது அவனோட மண்டையில இப்பதான் ஞாபகம் வருது. இவரோட வேலை ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸோட சோலா அவன் பக்கம் இழுக்கிறது, பட் அவனை இங்க பண்ணல அப்படிங்கிறது அவனுக்கே புரியுது. அதனால அவனோட பெஸ்ட்டை கொடுத்து அங்க நடிச்சிட்டு இருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோ அங்க இருந்து டிஃப்ரெண்டான ஆராவோட உள்ள என்ட்ரி கொடுக்குறான். உனக்கு அந்த பிளட் டிஃப்ரெண்டான ட்ரக்ஸ் மாதிரி உன்னோட பவர் என்ஹான்ஸ் பண்ணு சொன்னல, வாய்ப்பை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ள வந்த ஹீரோ அவனோட மூஞ்சிலே பஞ்ச் பண்ண, அவனோட பாக்கெட் இருந்த பாட்டில் வந்து லூயிஸோட கால் கீழே வந்து விழுது. நம்ம ஹீரோ பார்த்து என்னடா ஆச்சு கொஞ்சம் பொறுமையாடுறா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ அவனுக்கு கீழே படுக்க போட்டு அணிக்கவே மாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மூஞ்சில குத்த ஆரம்பிக்கிறான். சுத்தி இருக்கிறவங்கள அவன் தடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது மூஞ்சில மாட்டி இந்த மாஸ்க் பறந்து வந்து அவங்க கால் கிட்ட விழுமா. அவங்களாம் ஹேபிவர்ஸ் காணிவர்ஸ், நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல ஒண்ணுமே பண்ணாம நின்றுவாங்க. ஹீரோ அவனோட மூஞ்சில போட்டு குத்துன்னு குத்த ஆரம்பிக்கிறான். அவனுக்கு இருக்கக்கூடிய கோவம் எல்லாத்தையும் அவனோட ஃபேஸ்ல காமிக்க மணி நேரம் அடி வாங்கிட்டு இருந்த பில் டப்புன்னு நம்ம ஹீரோவோட கையை பிடிக்கிறான். ஹீரோவால அவனை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியல, அவனோட ஸ்ட்ரென்த் கம்பேர் பண்ணும்போது நம்ம ஹீரோவோட ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மி இல்லையா. ஹீரோவை அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி கட்டுப்பிடிச்சு அவனோட காதுக்குள்ள ஒன்று சொல்லுவான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் கையில ரேபிட்டோட பிளட் ஸ்மெல் பண்ண, நீ அந்த ரேபிட்டை கொண்டுட்டியா இல்ல தின்னுட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, அவ்வளவுதான் நம்ம ஹீரோ தப்பிக்க கூட முயற்சி பண்ணல, நீயும் நானும் வேற இல்ல, காம் டவுன் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு மக்களுக்கு தெரியாத பக்கம் நம்ம ஹீரோவை திருப்பி வச்சு அவனோட முதுகுல கோடு போடுவான், நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் அடையாளமா வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இல்ல பிளட் அந்த அளவுக்கு டிராப் ஆயிருக்கும், நீ மக்களுக்கு தெரியாம அழகா கீழே விழுந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் அழகா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட காதல சொல்ல, நம்ம ஹீரோ இங்க எதுவும் நடக்காத மாதிரி கீழே விழும்போது அவனோட வாழை எடுத்துட்டு வந்து மட்டும் ஒரு ஹீரோவோட போஸ்ட்ல நான் முடிக்க விடுற, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட காதல ஊத, திடீர்னு அவனோட கையில இருந்து ஸ்வாட் வந்து திருச்சு போகுமா, என்னன்னு சொல்லி பார்த்தா லூயிஸ் அந்த இடத்துக்கு வந்துட்டாப்ல. இப்ப அவன் வந்து ஒரு ஃபேக் அட்லர் மாதிரி பிள்ளைய மாத்தி இவர் வந்து உண்மையான அட்லர் அப்படின்ற மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாரு. லூயிஸ் வந்ததும் கிரௌட்ல இருக்கக்கூடிய எல்லாருமே ஆரவாரம் பண்ண ஆரம்பிக்க, ஏன்னா அவனோட ஹீரோவே வந்தானே, ஏட்டா நம்ம ஹீரோ கிட்ட வந்து மக்கள் கிட்ட அவனோட முதுக மட்டும் காமிச்சிடாது அப்படின்னு சொல்லிட்டு பில்ல பார்த்து, எனக்கு தெரியும் நீ எவ்வளவு பெரிய பாவத்துல கமிட் ஆயிருக்கு அப்படின்னு, ஏன் என்னோட பிளட் டேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஃபேக் சோல் ரிப்பேர் தானே அப்படின்னு சொல்ல அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடிடுவான். இந்த பெர்ஃபார்மன்ஸும் அழகா முடியுது. நம்ம ஹீரோக்கு தோன்றதுலாம் இதான், இப்ப அந்த கிரௌட்ல இருக்கவங்க என்ன நினைப்பாங்க இந்த பெர்ஃபார்மன்ஸை பத்தி அப்படின்னு சொல்லி யோசிக்க, அதோட இந்த பகுதி இந்த இடத்துல எண்ட் ஆகுது. ஸோ எப்படி கைஸ் இருந்துச்சு இந்த எபிசோட், உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அப்படி பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் ட்ராப் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ பை.